ஒரு நோய்க்கு சிகிச்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எந்த மாதிரியான மருத்துவ முறை சரியாகும் அப்படிங்கிறத மெடிக்கல் அஸ்ட்ராலஜில தெரிஞ்சுக்கலாங்க. எப்படின்னா, ஒரு ஜாதகத்துல சூரியன் கெட்டு போயிருந்தா அவங்களுக்கு ஆங்கில முறை மருத்துவம் சரியாக பலன் தராது. ஏன்னா சூரியன் தான் முழுக்க முழுக்க அந்த ஆங்கில மருத்துவம் சார்ந்ததா வருது. சூரியன் பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் ஆங்கில மருத்துவம் மட்டுமே எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நோய்கள் முழுமையாக தீராது. இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா, செவ்வாய் பலவீனமாக இருந்தால், செவ்வாய் பாதிப்பு ஏற்பட்டதால் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணும்போது ரொம்ப யோசிச்சு சர்ஜரி பண்ணும். ஏன்னா சர்ஜரி அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பையோ அல்லது மிகப்பெரிய உடல் உறுப்புகள் பாதிப்பையோ ஏற்படுத்தி கொடுக்கும். இது மருத்துவ ஜோதிடத்துல முன்னாடியே நம்ம கவனிச்சு பண்றது நல்லது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, புதன் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலோ, கேது பகவான் அவங்களுக்கு யோகமாக தோஷமான இடத்துல அமர்ந்திருந்தாலோ, புதன் கேது அப்படின்னா அவங்களுக்கு இயற்கை மருத்துவம், மூலிகை மருத்துவம் வேலை செய்யாது. அவங்க ஆங்கில மருத்துவம் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஒரு நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கும் போது நம்ம ஆரம்பத்துல தெரிஞ்சு வச்சுக்கணும். இது அடிக்கடி மாறப்போறது கிடையாது, வம்சம் தான். ஜாதகத்துல நமக்கு இதெல்லாம் ஒத்து வரும், இதெல்லாம் ஒத்து வராதுன்னு இருக்கு. அதை பார்த்து வச்சுட்டோம்னா அதை சார்ந்த மருத்துவ சிகிச்சை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம நோயிலிருந்து விடுபட்டு நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். இதை கண்டிப்பாக ஒரு தெரிஞ்சு வச்சுக்கணும். இது போன்ற மருத்துவம், ஜோதிடம், ஆன்மீகம் தகவல்களுக்கு அகத்தியம் டாக் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.